இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான எக் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிடலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் நறுக்கின பச்சை மிளகு 3 பச்சை மிளகு நறுக்கினதை ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். பெருசாக இருந்தால் 1 எடுக்கலாம், ஸ்மாலாக இருந்தால் 2 எடுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடிகள் சேர்த்துடலாம். பெருஞ்சீரக பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் மசாலா நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 4 முட்டை உடைச்சது இதில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ முட்டை நல்லா குக் ஆகணும். குக் ஆகி இந்த ஆனியனோட சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அது வரை நல்லா கிளறி விடலாம். முட்டை இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து செட் ஆயாச்சு. இதில் இப்போது ஆல்ரெடி பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய உருளைக்கிழங்கு அதை நம்ம இதில் ஆட் பண்ணி அதையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு குறைவாக இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி ஃபைனலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லி எல்லாம் நறுக்கினதை ஆட் பண்ணலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/2 கப்பு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். இப்போ நல்லா பைண்டிங் ஆகிறதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் இதில் ஹார்ட் ஷேப் குக்கி கட்டர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு குக்கி கட்டர் இருந்தால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கட்லெட் ஷேப்பில் சும்மா நார்மலாகவே ரோல் பண்ணியும் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஈஸியாக அதுலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 முட்டை எடுத்து அதையும் பீட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மைதா எடுத்து வச்சிடலாம். நம்ம பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஒன்றா எடுத்து இந்த மைதாவில் ஃபஸ்ட்டு கோட் பண்ணிவிட்டு அப்புறமா எக்கில் டிப் பண்ணணும். மைதாவில் கோட் பண்ணால் இந்த கோட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எண்ணெயில் அப்படியே பிதந்து வராது. நம்ம 2 கை யூஸ் பண்ணி இதை டிப் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம ஈரமான கையை திருப்பியும் பிரெட் க்ரம்ஸில் கொண்டு ஆட் பண்ணோன்னா பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே வெட் ஆயிரும். ரொம்ப யூஸ் இருக்காது. அதனால தான் ஒரு ஹேண்டில் நம்ம இதை எடுத்துகிட்டு இன்னொரு ஹேண்டில் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்கிறோம். எல்லா கட்லெட்டுமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி ஹாட் ஆயிலில் 1 பை 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதிகமாக க்ரௌட் பண்ண வேண்டாம். 3 or 4 அந்த பேனுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் ஃப்ளிப் பண்ணி 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் இது பண்ணி கொடுத்தா உடனே அவங்க இது சிக்கன் கட்லெட்டு அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எழுதிடுங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.